புதுவரவு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இது செய்தி அலசல். நான் உங்கள் ரமேஷ் பாபு. கூட்டணி ஆட்சியா பாஜக ஆட்சியா? அண்ணாமலை பரபரப்பை ஏற்படுத்திய செய்தி. அமைதியாக இருக்கும் எடப்பாடி, என்ன காரணத்தினால எடப்பாடி மௌனமா இருக்கிறார்? பிரதமர் மோடி அவர்களுக்கு முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கடிதம் மூலியமாகவும் தொலைபேசி வாயிலாகவும் ஒரு தகவலை அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு. என்ன அந்த தகவல்? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் புதுவரவு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து விட்டு பாருங்கள். அப்படியே உங்களுடைய லைக்கை நம்ம சேனலுக்கு போட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் எப்பவுமே என்னுடைய நன்றிகள் இருக்கும். முன்னாள் மாநில தலைவர் பாஜகனுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு பரபரப்பை 2 நாட்களுக்கு முன்பு ஏற்படுத்தினார். கூட்டணி ஆட்சியெல்லாம் கிடையாதுங்க, பாஜக ஆட்சி தான் என் விருப்பம் அப்படின்னு அண்ணாமலை சொன்னார். அண்ணாமலை சொல்றது பாஜகவின் குரலாக அண்ணாமலை பேசுறாரா, இல்ல பாஜகனுடைய தொண்டர்களின் குரலாக அண்ணாமலை பேசுறாரா அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் பாஜகவில் இணைந்தது கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக பாஜகனுடைய தமிழ்நாடு மாநில தலைவராக இருந்தது. இதையெல்லாம் கருத்தில் எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, பாஜகவை தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி பாதையில கொண்டு போறதுக்கும் ஆட்சியை பிடிப்பதற்கு உண்டான ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டு அண்ணாமலைக்கு அந்த அசைன்மெண்ட் தான் முக்கியமான பிரதானமான ஒரு விஷயத்துல முன்னெடுக்கணும் அப்படிங்கிறதுனாலதான் அண்ணாமலையை அந்த பொறுப்புக்கு பாஜக டெல்லி தலைமை அமர்த்தினாங்க. அதனால அண்ணாமலையுடைய மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, அவர் மாநில தலைவராக வந்த பிறகு நடைப்பயணம் போனது, தொண்டர்களை சந்திக்கிறது, கடும் வெயில்னு பார்க்காம பிரஸ் மீட் கொடுக்கறது, தொண்டர்களை அவர்கள் என்ன கேள்விகள் கேட்டாலும் அதுக்கு பதில் கொடுக்கறது, பிரஸ் மீட்ல செய்தியாளர் கேட்கிற கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கறது அப்படின்னு கடுமையாக உழைத்து கொண்டிருந்த அண்ணாமலை முன்னாள் மாநில தலைவராக இருந்தார். தற்போது ஒரு தொண்டனாகவே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாநில தலைவர் பொறுப்புல இருந்து என்னென்ன செய்யணுமோ அத்தனை விஷயமும் இப்பவும் செஞ்சுட்டு தான் இருக்கிறார். கூட்டணி ஆட்சி கிடையாதுங்க, பாஜக ஆட்சி தான் என் விருப்பம்னு சொல்றாரு அண்ணாமலை. இன்னொரு பக்கம் தற்போது இருக்கக்கூடிய மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் கூட்டணி ஆட்சி தாங்க, கூட்டணி ஆட்சியா இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி தாங்க முதலமைச்சர் அப்படின்னு நயினார் நாகேந்திரன் சொல்றாரு. தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன்லாம் அண்ணாமலை சொல்றது அவருடைய சொந்த கருத்துங்க. அவர் சொல்றாரு, நம்ம அதுக்கெல்லாம் பெரிய ரியாக்ஷன் பண்ண அவசியம் இல்லைங்க அப்படின்னு பாஜக இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள்லாம் ஒரு பக்கம் கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இதற்கு இடையில் எடப்பாடி பழனிசாமி ஏன் மௌனமா இருக்கிறாரு, ஏன் அமைதியா இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நயினார் நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமியை அமைதிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். காரணம் என்னன்னா, ஏற்கனவே நயினார் நாகேந்திரன் ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது அதிமுகவில் இருந்தவர், ஒரு இணக்கமான ஒரு உறவுல இருந்தவர். இப்ப பாஜகனுடைய மாநில தலைவராக இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமிக்கு இது சாதகமான ஒரு முன்னெடுப்பாக எடப்பாடி பழனிசாமி பார்க்கிறாரு. அதனாலதான் கூட்டணி ஆட்சி தான், அந்த கூட்டணி ஆட்சியில எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் அப்படின்னு நயினார் நாகேந்திரன் நைசா பேசிட்டு இருக்கிறாரு. இது எடப்பாடி பழனிசாமிக்கு அடிமடியில கைய வைக்கிற அளவுல இந்த விஷயத்தை தான் நம்மள பார்க்க முடியும். ஏன்னா ஒரு பக்கம் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கூட்டணி ஆட்சி கிடையாதுங்க, பாஜக ஆட்சிங்கிறாரு. ஏன் தற்போது இருக்கக்கூடிய மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் கூட்டணி ஆட்சி தான் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிங்கிறாரு. ஸோ 2 பக்கமும் அண்ணாமலை இப்படி பேசுறாரு, நயினார் நாகேந்திரன் இப்படி பேசுறாரு. நடுவுல எடப்பாடி பழனிசாமி ரொம்ப யோசிக்கிறாரு, குழப்பமான மனநிலையில யோசிக்கிறாரு. என்னப்பா 2 பக்கமும் பால் அடிக்கிறாங்க, நம்ம என்ன பண்றது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி இன்னொரு ஸ்டாண்ட் எடுக்க போறாரு. ஓகே நீங்க எல்லாம் பண்ணிட்டே இருங்க, கொஞ்சம் இன்னும் 2 மாசம் போகட்டும், என்னுடைய வேலையை பாருங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு ரியாக்ஷன் காட்டுவதற்கும் அதனாலதான் அவர் அமைதியா இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு. தொண்டர்களின் குரலாக, பாஜகவினுடைய தொண்டர்களின் குரலாக அண்ணாமலையுடைய பேச்சு எல்லா இடத்துலையும் இருக்கிறது நம்மளால பார்க்கிறோம். பாஜகனுடைய குரலாக இருக்கிறதா, தொண்டர்களின் குரலாக இருக்கிறதா அப்படின்னு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அதே போல பிரதமர் மோடி அவர்களுக்கு அண்ணாமலை ஒரு கடிதம் வாயிலாகவும் ஒரு முக்கிய செய்தியை அண்ணாமலை பிரதமருக்கு ஒரு முக்கிய செய்தியை பகிர்ந்திருக்கிறார். என்ன அப்படின்னா, அதிமுக
எந்தெந்த இடத்துல போட்டியிடுறார்களோ, வேட்பாளரை நிறுத்துறார்களோ, களம் காணுகிறார்களோ, அந்த இடத்தெல்லாம் சரிபாதி இல்லைன்னா அதிமுக 2 தொகுதி நிக்குதுன்னா அதுல ஒரு தொகுதி வந்து பாஜக நிக்கணும், இல்லைன்னா சரிபாதியா நிக்கணும் அப்படிங்கிறதுதான் அண்ணாமலையினுடைய மிகப்பெரிய அஜெண்டா. இந்த அஜெண்டா யாரு பிளேஸ் பண்றது? அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும். மோடி அனுமதி கொடுக்க, அமித்ஷா அவர்கள் முன்மொழிய, இந்த விஷயம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்வினையாற்றக்கூடிய வகையில அண்ணாமலை செயல்படுறாரா, இல்ல பாஜக அதிமுக கூட்டணியை உடைப்பதற்கு உண்டான வேலையை அண்ணாமலை செய்யறாரா அப்படிங்கிற இன்னொரு பார்வை மக்கள் மத்தியிலும் அரசியல் வட்டாரத்தில் இருக்கத்தான் செய்கிறது. பிரதமர் மோடி அவர்களுக்கு அண்ணாமலை சொல்லியிருக்கக்கூடிய அந்த விஷயம் என்ன அப்படின்னா, அதிமுக போட்டியிடக்கூடிய இடங்கள்ல சரிபாதி நம்ம வந்து ஈக்குவலா வந்து போட்டியிடணும், அது போல நம்ம தொகுதிகளை பெறணும். எடப்பாடி பழனிசாமி 50 சீட்டு கொடுக்குறாரு, 40 சீட்டு கொடுக்குறாருன்னா நமக்கு தேவையே இல்லை. நமக்கு 110 சீட்டு, எடப்பாடி பழனிசாமிக்கு 124 சீட்டு, மொத்தம் 234 தொகுதிகள்ல 110 பாஜகவுக்கு, 124 அதிமுகவுக்கு அப்படிங்கிற இந்த விகிதாச்சார அடிப்படையில அண்ணாமலையுடைய அரசியல் கணக்கு கூட்டணி கணக்காக இருக்கு. எதுக்கெடுத்தாலும் அதிமுக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் குரல் கொடுக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள், குறிப்பா டி ஜெயக்குமார், கே.பி. முனிசாமி, சி.வி. சண்முகம். இதுல முக்கியமான புள்ளி பாத்தீங்கன்னா டி ஜெயக்குமார் வந்து அவர் ஒரு பெரிய விரக்தியில இருக்கிறார். ராயபுரத்துல ராஜாவாக இருந்தவர். என் தொகுதியில நான் இது வரைக்கும் தோத்ததே கிடையாதுங்க, பாஜக கூட்டணியில் போனதுனாங்க தோத்தேன் அப்படின்னு அவர் விரக்தி. சரி, இப்போ பாஜக அதிமுக கூட்டணி உருவாயிடுச்சு. இப்போ மாநிலங்களவை சீட்டாவது அதிமுக எடப்பாடி பழனிசாமி கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்லாம எடப்பாடி பழனிசாமி பண்ணிட்டாரு. அதனால டி ஜெயக்குமார் என்ன பண்றதுன்னு தெரியாம மிகப்பெரிய சோகத்திலையும் வருத்தத்திலையும் இருக்கக்கூடிய டி ஜெயக்குமார் எந்த ரியாக்ஷனும் அண்ணாமலை இப்ப சொல்லியிருக்கக்கூடிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய விஷயத்துக்கு டி ஜெயக்குமார் ரியாக்ட் பண்ணல. ஏன் ரியாக்ட் பண்ணலன்னா, ஒரு பக்கம் வருத்தம், மாநிலங்களவை சீட்டு கொடுக்கணும்னு வருத்தம், ராயபுரம் தொகுதியில பாஜக கூட்டணி இருந்த போது இந்த தொகுதியில நான் தோத்ததுக்கு காரணம் கூட்டணி வச்சுதான் அப்படிங்கிற ஒரு வருத்தம், 2 வருத்தம் டி ஜெயக்குமாருக்கு இருக்கு. ஆனால் பரபரப்பை ஏற்படுத்திய அண்ணாமலை பேச்சுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன ஒரு அதிமுக முன்னாள் அமைச்சர்களுக்கு, நிர்வாகிகளுக்கு, தொண்டர்களுக்கும், முக்கியமா பேச்சாளர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி கொடுத்திருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, அண்ணாமலை எதை பேசினாலும் யாரும் கண்டுக்காதீங்க, அவர் பேச்சுக்கு எது ரியாக்ட் பண்ணாதீங்க, அமைதியா இருங்க, ஒன்னும் எதுவும் பேசாதீங்க அப்படின்னு அவரு எடப்பாடி பழனிசாமி நிர்வாகிகளுக்கும் அதிமுக பேச்சாளர்களுக்கும் முன்னாள் அமைச்சர்களுக்கும் ஒரு கட்டளை போட்டிருக்கிறார். நீங்க எதையும் அண்ணாமலை பேசுறத பொருட்படுத்தாம அமைதியா கேட்டுட்டு, அவர் பேசுறது நமக்கு கோபத்தை உருவாக்கும், வருத்தத்தை உருவாக்கும், நெருக்கடியை உருவாக்கும், கூட்டணி பிளவு ஏற்படுத்துற வகையில கூட அவர் பேசுவாரு. எதை பேசினாலும் அமைதியா இருங்கன்னு எடப்பாடி பழனிசாமி அதிமுக முக்கிய புள்ளிகளுக்கு ஒரு ஆர்டர் போட்டிருக்காரு. ஆனால் அண்ணாமலை இறங்கி அடிக்கிறாரு. அந்த இறங்கி அடிக்கக்கூடிய அந்த பால்ல அதிமுக பாஜக கூட்டணி உடைய போதா, இல்ல அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணியில பாஜகவுக்கு 110 தொகுதியும் அதிமுகவுக்கு 124 தொகுதி, இந்த அடிப்படையில எடப்பாடி பழனிசாமி ஓகே செய்வதற்கு சம்மதிப்பதற்கு உண்டான காய் நகர்த்தலா அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கத்தான் செய்கிறது. குறிப்பா இளைஞர்களுடைய வரவேற்பு அண்ணாமலைக்கு அதிக அளவுல இருக்கு, பாஜக மிகப்பெரிய அளவுல இருக்கு. எப்பவுமே வந்து ஒரு கட்சியில மாநில பொறுப்புல மாநில தலைவராக இருக்கிற, தேசிய கட்சியில மாநில தலைவராக இருப்பவர்கள் அந்த பதவி காலம் முடிந்த பிறகு இன்னொருவர் வந்து மாநில தலைவர் பொறுப்பு வருவாங்க. முன்னாள் மாநில தலைவர்கள் வந்து அமைதியா இருப்பாங்க. தற்போது இருக்கக்கூடிய மாநில தலைவர்கள் அவருடைய அரசியல் பயணத்தை முன்னெடுப்பாங்க. கூட்டணி நிலைப்பாடு, அரசியல் நிலைப்பாடு, தமிழகத்துல கட்சி எப்படி வளர்க்கணுங்கிறது தற்போது இருக்கக்கூடிய மாநில தலைவர் தான் முன்னெடுப்பாங்க. முன்னாள் தலைவர்கள் இவர்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க, அவ்வளவுதான். ஆனால் இங்க அண்ணாமலை செய்யறது வேறு மாதிரியாக இருக்குது. அண்ணாமலை வந்து அமைதியா இருக்க மாட்டேன், இனிமே மாநில தலைவராக இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி நான் என்ன என் வேலை செய்யுமோ அந்த வேலையை நான் சிறப்பா செய்வேன் அப்படின்னு நயினார் நாகேந்திரனுக்கு இது ஒரு தொந்தரவாகத்தான் இருக்கும். ஏன்னா எப்ப கொஞ்சம் கம்முன்னு நம்பா, நான் பேசிக்கிறேன், நீ பாட்டு பேசிக்கிட்டே இருக்கிறேன்னு நயினார் நாகேந்திரன் அண்ணாமலை மீது ஒரு கோபத்தை ஏற்படுத்துற வகையில கூட ஒரு எண்ணம் வந்து நயினார் நாகேந்திரனுக்கு இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. ஏன்னா ஒரு பாஜக இருக்கக்கூடிய முன்னாள் தலைவர்கள் எல்லாம், முக்கிய தலைவர்கள் எல்லாம் 4 திசையில இருக்கிறாங்க. எச் ராஜா, பொன்னாரு, வானதி சீனிவாஸ், தமிழிசை சவுந்தரராஜன், முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, இப்ப இருக்கக்கூடிய தலைவர் நயினார் நாகேந்திரன் எல்லாம் 4 திசையில பயணம் பண்றதை நம்மளால பார்க்க முடிகிறது. இதுல குறிப்பா வந்து அண்ணாமலையுடைய அட்டென்ஷன் வந்து பெரிய அளவுல இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. ஏன்னா குறிப்பா வந்து அவருக்கு தொண்டர்கள் பலமும் இளைஞர்கள் பலமும்
பாஜகனுடைய தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு பெரிதும் கடுமையாக உழைத்திருக்கிறார் அப்படிங்கிறதுனால அமித்ஷானுடைய ஆதரவும் குறிப்பா மோடி அவர்களுடைய சப்போர்ட் அதிக அளவில் இருக்கிறதுனால அண்ணாமலை வந்து பாஜக இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் வந்து அண்ணாமலையை வந்து எதுவும் செய்ய முடியல, எப்ப அமைதியா இரு நாங்க பார்த்துக்கிறோம் எதுவும் சொல்ல முடியாத சூழல் பாஜக முன்னாள் தலைவர்களுக்கோ முக்கிய நிர்வாகிகளுக்கு இருக்கு. அண்ணாமலை தனித்துவமாக களமாறுகிறார். அண்ணாமலுடைய அந்த அதிரடி பேச்சு வந்து மோடி கொடுக்கக்கூடிய அந்த அனுமதி தான் அப்படிங்கிறது ஒரு பக்கம் அரசியல் வட்டாரத்தில் அதிக அளவில் போயிட்டு இருக்கு. இங்க இந்த வீடியோல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய முக்கிய தகவல் என்ன அப்படின்னா, 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி ஆட்சியா பாஜக ஆட்சியா அப்படிங்கிறது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி பரபரப்பை ஏற்படுத்திய அண்ணாமலுடைய இந்த பேச்சுக்கு எடப்பாடி பழனிசாமி மௌனம் காக்கிறது எதனால அப்படிங்கிறது ஒரு பக்கம் பெரிய அளவுல பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆனால் அண்ணாமலுடைய காய் நகர்தல் குறிப்பா அதிமுக நிற்கக்கூடிய தொகுதிகளில் சரிசமமா பாஜக நிற்க வேண்டும் அப்படிங்கிறதுதான் அண்ணாமலையினுடைய முக்கிய குறிக்கோள். காரணம் என்னன்னா, ஈக்குவலா அதிமுகவுக்கு ஈக்குவலா தொகுதிகளில் நின்று வென்றால் ஒரு பக்கம் ஒரு ஆட்சியை பிடிக்கின்ற போது அது பாஜக ஆட்சியா மாற்றுவதற்கு அண்ணாமலுடைய மிகப்பெரிய மாஸ்டர் பிளான் அப்படின்னு நம்மளால பார்க்க முடிகிறது, புரிந்து கொள்ள முடிகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணிக்குள் பல்வேறு கட்சிகளை இணைப்பதற்கும் பெரிய அளவுல முயற்சி பண்றாங்க. அதே போல அண்ணாமலை எப்படி பரபரப்பு ஏற்படுத்துறாரோ அதே மாதிரி எல்முருகனும் சில விஷயங்களை முன்னெடுக்கிறாங்க. திமுக கூட்டணியிலிருந்து ஒரு முக்கிய கட்சி வந்து வெளியேற போகுது, அந்த கட்சி எங்க கூட்டணிக்கு தான் வரப்போகுது அப்படின்னு எல்முருகன் வந்து ட்விஸ்ட் வச்சு பேசுறது, இது ஒரு பக்கம் பரபரப்பை ஏற்படுத்துது. அப்ப திமுக கூட்டணி ஏற்கனவே வலுவாக இருக்கிறது. அவங்களுடைய கூட்டணியில 10க்கும் மேற்பட்ட கட்சிகள் வந்து நாங்க எங்கேயும் வெளியே வரலைங்க, எங்களுக்கு தேவையான விஷயம் இங்கே கிடைக்குதுங்க, வெளியே வருவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு திமுக கூட்டணி வலுவாக இருக்கின்ற சூழல்ல மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா, திமுக கூட்டணியிலிருந்து ஒரு கட்சி வந்து வெளியேறக்கூடிய வாய்ப்பு இருக்கு, பொறுத்து இருந்து பாருங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் வந்து கொளுத்தி போடுறாரு. இப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை வந்து ஏற்படுத்தக்கூடிய பாஜகனுடைய அரசியல் முன்னெடுப்பு ஒரு பக்கம் இருக்கு. அதிமுக பெரிய கட்சி, தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கட்சியில முக்கியமான கட்சி அதிமுக. எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர், தலைமை பொறுப்புல இருந்து கட்சியை வழிநடத்தக்கூடிய ஒரு முக்கிய தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஏன் அமைதியாக இருக்கிறார் அப்படிங்கிறதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. முதலமைச்சர் வேட்பாளர்னு எடப்பாடி பழனிசாமி தன்னை நினைத்துக் கொண்டிருக்கிறார். கூட்டணி ஆட்சியெல்லாம் கிடையாது, என்னுடைய தலைமையில தான் அதிமுக தான் ஆட்சியை அமைக்கணுங்கிறது அதிமுக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம். குறிப்பா கூட நேற்று வந்து பாத்தீங்கன்னா KTR ராஜேந்திர பாலாஜி அவர்கள் அவர் வந்து ஒரு கோயிலில் உட்காந்து தியானம் பண்றாரு. எங்களுடைய அதிமுகனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரா வரணும், அதனாலதான் நான் சாமி கிட்ட வந்து நான் இரவும் பகலும் பாராம நடுராத்திரி பாராம நான் வந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அவர் ஒரு விஷயத்த முன்னெடுக்கிறார். ஆக மொத்தம் அதிமுக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களோ இல்ல மாவட்ட செயலாளர்களோ மீண்டும் அதிமுக ஆட்சியை பிடிக்கின்ற போது நமக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்புகள், சட்டமன்ற உறுப்பினர்களாக அமைச்சர்களாக பொறுப்புகள் வரும் அப்படிங்கிறதுனால அதிமுக ஒரு ஸ்கெட்ச் போடுறாங்க, அது தவறு கிடையாது. ஆனால் இங்க ஓவர்டேக் பண்ணக்கூடிய பாஜக, குறிப்பா அண்ணாமலை கீழ் செயல்படக்கூடிய மாநில பொறுப்புல மாநில தலைவராக நயினா நாகேந்திரன் இருக்கிறார், அது ரைட்டு, பொறுப்புல இருக்கிறார். ஆனால் முன்னெடுக்கிற விஷயம், தொண்டர்களை ஒருங்கிணைக்கிற விஷயம், தொண்டர்களை சிதறவிடாமல் அவங்களுடைய எண்ண ஓட்டங்களை கலைத்து விடாமல் கட்டுக்கோப்பாக வழிநடத்தக்கூடிய ஒரு பொறுப்பு வந்து அண்ணாமலை கிட்ட தான் மோடி அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. மாநில தலைவராக அண்ணாமலை பொறுப்பை நீக்கி நயினா நாகேந்திரன் வந்த பிறகு பாஜக ஒரு மிகப்பெரிய சலசலப்பு ஏற்பட்டுச்சு. அண்ணாமலை இல்லைன்னா நான் எங்களுடைய வாக்கு நாங்க போட மாட்டேங்க, அண்ணாமலை பார்த்துட்டு நாங்க அரசியலுக்கு வந்தோம், அண்ணாமலை இல்லைன்னா எங்களுடைய வாக்கு நோட்டா கூட போடுமே தவிர பாஜக கூட்டணிக்கு நாங்க போட மாட்டேன்னு திட்டவட்டமா தன்னுடைய வருத்தத்தை வந்து மாநில தலைவராக அண்ணாமலை இல்லை அப்படின்னு தொண்டர்கள் சொன்னாங்க ஆரம்ப காலகட்டத்தில். அதாவது மாநில பொறுப்புல இருந்து அண்ணாமலையை நீக்கிய பிறகு நயினா நாகேந்திரனை தேர்வு செய்யப்பட்ட பிறகு ஒரு சலசலப்பு மிகப்பெரிய அளவில் ஏற்பட்டது. இதை கவனித்த அமித்ஷா அவர்களும் மோடி அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, சரி நயினா நாகேந்திரன் மாநில தலைவராக இருந்து அவருடைய வேலை செய்யட்டும், நீங்க ஏற்கனவே மாநில தலைவராக இருந்து செஞ்சீங்களா அந்த வேலையை மீண்டும் தொடருங்க, ஆனா பொறுப்புல இல்லாம தொடருங்கன்னு அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் அண்ணாமலைக்கு கொடுக்க கட்டளையிடப்பட்டிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க வந்து தொண்டர்களை சிதற விடாமல் தொண்டர்களுடைய மனக்குழப்பத்தை தெளிவுபடுத்துகிற வகையில, இளைஞர்களை ஒற்றுமைப்படுத்துகிற வகையில ஓட்டுகளை சிதறாமல் இருப்பதற்கு நீங்க சரியான பாதையில முன்னெடுங்க அப்படின்னு டெல்லி பாஜக தலைமை குறிப்பா
பிரதமர் மோடி அவர்கள் அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய கட்டளை. அதனாலதான் மீண்டும் களத்தில் இறங்கி அதிரடி காட்டக்கூடிய அண்ணாமலை தொண்டர்களின் குரலாக செயல்படுகிறாரா இல்ல பாஜகவுடைய டெல்லி தலைமையின் குரலாக செயல்படுகிறாரா அப்படின்னு பார்த்தா ரெண்டு ஒண்ணுதான். டெல்லி தலைமையின் குரலாக செயல்பட்டாலும் சரி, பாஜகவுடைய தொண்டர்களின் குரலாக செயல்பட்டாலும் பாஜக தொண்டர்கள் அண்ணாமலை பின்தொடரக்கூடிய தொண்டர்கள், அண்ணாமலை என்ன சொன்னாலும் கேட்பாங்க அப்படிங்கிறது தான் தொண்டர்களாக பாஜகவில் இப்போ இருக்கிறாங்க. 15% வாக்குகள் 20% வாக்குகளாக மாறணும். அதிமுக இருக்கக்கூடிய இடங்கள்ல சரிசமமா நம்ம போட்டியிடணும், வெற்றி பெறணும். கூட்டணி ஆட்சி கிடையாது, பாஜக ஆட்சி தான். இதுதான் அண்ணாமலையுடைய அஜெண்டா. இதற்குத்தான் பாஜகவை முன்னெடுக்கிறார் அண்ணாமலை. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடியும் ஒரு பயத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. என்னப்பா இப்படி பண்றீங்க, இதுக்காக உங்களை நம்பி நான் கூட்டணிக்கு வந்தேன், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுப்பா, இப்படி வச்சு செய்றீங்க, நான் அந்த பாருங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நான் போயிடுவேங்கிற மாதிரி அவருடைய மன ஓட்டங்கள் எடப்பாடி பழனிசாமியை ஒரு பதற்றத்திலையும் ஒரு நெருக்கடியிலும் இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்மளால பார்க்க முடிகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணிக்கு விஜயையும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களையும் கூட்டணிக்குள் இணைப்பதற்கு உண்டான பல்வேறு கட்ட முயற்சிகளையும் பிளான் பண்றாங்க. அப்படி விஜய் அவர்கள் கூட்டணிக்குள்ள கொண்டு வருகின்ற பொழுது மத்திய கேபினட் அமைச்சர் பதவி விஜய் அவர்களுக்கு கொடுப்பதற்கும் பாஜக பெரிய அளவில் மாஸ்டர் பிளான் போடுறாங்க. நீங்க கூட்டணிக்கு நீங்க வந்தே ஆகணும், உங்களுக்கு ஆரம்பத்திலே மத்தியில உங்களுக்கு கேபினட் அமைச்சர் பதவி நாங்க கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆஃபரை வழங்குறாங்க பாஜக. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் என்ன அரசியல் முன்னெடுக்க போகிறார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதிமுக தாவேகா இணையணும். அதிமுக இப்ப எங்க இருக்கு? பாஜகவில் தான் இருக்கு. பாஜக விட்டு எடப்பாடி பழனிசாமி வெளியே போக முடியாது. ஆனா வெளியே போகணும்னு நினைக்கிறாரு, ஆனா போக முடியாத ஒரு சூழலை கட்டி போட்டு வச்சிருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி. இப்ப தாவேகா உள்ள கொண்டு வருவதற்கும் பெரிய அளவுல ஸ்கெட்ச் போடுறாங்க. மாற்றம் ஏற்படும் அப்படின்னு மிகப்பெரிய அளவுல மக்கள் மத்தியில மிகப்பெரிய கருத்து இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றம் இருக்கும். முதல்வர் வேட்பாளர் அது அண்ணாமலையாக கூட இருக்கலாம். எடப்பாடி பழனிசாமி இருப்பதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படிங்கிறதா நம்முடைய பார்வையாக இருக்கிறது. பாஜக கூட்டணியா, கூட்டணி ஆட்சியா, பாஜக ஆட்சியா அப்படின்னு அண்ணாமலை போட்ட அந்த வெடி காரஞ்சாரமா வெடித்து புகைத்து கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ணாமலையுடைய அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகளில் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய அரசியலாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காமல் பதிவிடுங்க. அதிமுக பாஜக கூட்டணி அண்ணாமலை முதல்வர் வேட்பாளராக நிறுத்துவதற்கு பாஜக மேலிடம் பெரிய அளவில் ஸ்கெட்ச் போடுறாங்க அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது. அதே போல பிரதமர் மோடி அவர்களுடைய பெரிய திட்டமே அண்ணாமலையை முதல்வராக்க வேண்டும், முதல்வர் வேட்பாளராக களத்துல இறக்கணும் அப்படிங்கிறதுனாலதான் எடப்பாடி பழனிசாமி அமைதியா இருக்கிறார், மௌனமா இருக்கிறாரு. அவர் முதல் வேட்பாளரா அவரை பிரகடனப்படுத்தணும் அப்படிங்கிறதுனால இப்ப குரல் கொடுத்தோம் அப்படின்னா இது மிகப்பெரிய அளவுல சரிந்து விடும். அதனால போற மாதிரியே போகட்டும், கடைசி நேரத்துல அந்த டேர்னிங்கை மாத்தலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பேசிக்கலி அரசியல் தெரியும். அதனால எந்த நேரத்தில் காய் நகர்த்தணும், எந்த நேரத்தில் காயை கட் பண்ணணுங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு தெளிவாக தெரியுங்கிறதுனால முதல்வர் வேட்பாளர் நம்ம வரணுங்கிறதுனால பொறுத்திருந்து அமைதியை காத்து கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி. ஆனால் டெல்லி தலைமை மோடி, அமித்ஷா உள்ளிட்டவர்கள் அண்ணாமலை முதல்வர் வேட்பாளரை நிறுத்துவதற்கு பல்வேறு காய் நகர்த்தல்கள் முயற்சி பண்றாங்க. பொறுத்து பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.